மிதுன ராசி என்பர்களே வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அதிரடி மாற்றம் நிகழப்போகும் தருணம் வந்துவிட்டது. இன்னைக்கு நாம் பேசப் போகும் விஷயம் உங்கள் எதிர்காலத்தையே புரட்டி போடப் போகும் ஒரு மகா ரகசியம். ஆமாங்க, வரும் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வீட்டின் வாசற்படியை ஒரு புதிய நபர் மிதிக்கப் போகிறார். அவர் சாதாரண மனிதர் அல்ல, உங்கள் விதியை மாற்ற வந்த ஒரு தேவதை என்று கூட சொல்லலாம். இத்தனை காலமா நீங்கள் அனுபவித்த வேதனைகள், சோதனைகள், கண்ணீர் துளிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகும் அந்த அதிசயம் எப்படி நடக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் ஆக்குவேறு ஆணிவேராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஒரு வினாடி கூட தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இதுல சொல்ல போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்வின் திருப்பு முனையாக அமையலாம். மிதுன ராசிக்காரர்களை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள். புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு பேச்சு திறமை அதிகம். எதையும் சட்டென்று புரிந்து கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அந்த ஆற்றலே உங்களுக்கு சுமையாக மாறியிருக்கலாம். நீங்கள் எதை தொட்டாலும் அது இழுபறியாகவே முடிகிறது. ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் அதில் 1000 தடைகள். நான் இவ்வளவு திறமைசாலியாக இருந்தும் ஏன் என்னால் முன்னேற முடியவில்லை? நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீங்கள் தனிமையில் அமர்ந்து யோசித்து அழுத நாட்களை இந்த உலகம் பார்த்திருக்காது. ஆனால் அந்த இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களின் கடந்த கால போராட்டங்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அது ஒரு பெரிய மகாபாரதமே சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே இரட்டை மனநிலை கொண்டவர்கள். ஒரு பக்கம் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு, இன்னொரு பக்கம் தோல்வி வந்துவிடுமோ என்ற பயம். இந்த இரண்டுக்கும் இடையே சிக்கித் தவித்தே உங்கள் பாதி ஆற்றல் வீணாகி இருக்கிறது. பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கலாம். கைக்கு வந்த பணம் அப்படியே தண்ணீராக கரைந்து போயிருக்கும். நீங்கள் ஒருவருக்கு உதவி என்று செய்திருப்பீர்கள். ஆனால் அந்த உதவியை பெற்றுக்கொண்டவரே உங்களுக்கு எதிராக துரோகம் செய்திருப்பார். உயிருக்கு உயிராக நம்பிய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களை நடுத்தெருவில் நிற்க வைத்து வேடிக்கை பார்த்திருப்பார்கள். அந்த வலியை சுமந்து கொண்டு வெளியே யாரிடமும் சொல்ல முடியாமல் வாழ்ந்து வருகிறீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குடும்பத்தின் மீது அதீத பற்று இருக்கும். சொந்த பந்தங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பல ஆசைகளை நீங்களே பலி கொடுத்து இருப்பீர்கள். உங்கள் சாதுரியமான பேச்சால் பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கே ஒரு பிரச்சனை என்று வரும்போது உங்கள் பேச்சை கேட்கக்கூட யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். நீ என்ன சாதித்தாய் என்று உங்களை பார்த்து கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் உங்கள் இதயத்தில் ஈட்டி பாய்ச்சுவது போல் இருந்திருக்கும். அந்த அவமானம் உங்கள் நெஞ்சை எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கும் என்பது எனக்கு புரியும். குறிப்பாக கடந்த சில மாதங்களாக உங்கள் ராசிநாதன் புதன் சில நேரங்களில் வக்கிரம் பெற்றதாலோ அல்லது அஷ்டமத்து சனியின் தாக்கம் மிச்சம் இருந்ததாலோ நீங்கள் ஒரு முடக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் கழியும் நேரம் வந்துவிட்டது. வரும் மார்ச் 29ஆம் தேதி என்பது வெறும் காலண்டர் பக்கம் கிடையாது. அது உங்கள் வாழ்வின் பொற்காலத்தின் தொடக்கம். அன்றைக்கு உங்களை தேடி வரப்போகும் அந்த புதிய நபர் யார்? அவர் ஒரு புதிய வணிக வாய்ப்பை கொண்டு வரும் ஒரு நபராக இருக்கலாம், அல்லது உங்களை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவாக இருக்கலாம். அந்த நபர் உங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு தெய்வீக அதிர்வு உண்டாகும். அந்த நொடியிலிருந்து உங்கள் கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். அந்த நபர் சொல்லும் ஒரு விஷயம் உங்கள் வாழ்நாள் லட்சியத்தை அடைய உதவும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 29ற்கு பிறகு ஒரு விஸ்வரூப வளர்ச்சி காத்திருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த முதலீடுகள் நஷ்டத்தில் போயிருக்கலாம், அல்லது உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய விரும்புபவர்கள், மல்டிடாஸ்கிங். ஆனால் எதிலும் வெற்றி கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும். இனி அந்த நிலை மாறும். அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணிக வாய்ப்பையோ அல்லது நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு உயர் பதவியையோ பெற்றுத் தருவார். இது உண்மையாகவே எனக்குத்தான் நடக்கிறதா என்று நீங்கள் கிள்ளி பார்த்து கொள்ளும் அளவுக்கு அந்த மாற்றம் இருக்கும். உங்கள் வங்கி கணக்கில் பண வரத்து அதிகரிக்கப் போகிறது. இத்தனை காலமா உங்களை வாட்டி வதைத்த அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கரையப் போகிறது. மிதுன ராசிக்காரர்கள் தகவல் தொடர்பு மற்றும் அறிவார்ந்த விஷயங்களில் இன்டெலெக்சுவல் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். மார்ச் 29ற்கு பிறகு உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது ஒப்பந்தங்கள் ஏற்பட போகிறது. ஒருவேளை நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டு அது தள்ளி போய் கொண்டிருந்தால் அந்த புதிய நபர் அதற்கான சரியான முதலீட்டாளரை காட்டுவார். அவரே உங்கள் தொழிலுக்கு வழிகாட்டியாக மாறலாம். இதன் மூலம் உங்கள் கையில் ஒரு பெரிய தொகை புழங்கும். அந்த பணத்தை வைத்து உங்கள் நீண்ட கால கனவுகளான வீடு வாங்குவது அல்லது வெளிநாடு செல்வது போன்ற விஷயங்களை நீங்கள் நனவாக்கிக் கொள்ளலாம். குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட விரிசல்கள் இப்போ சரியாகும் நேரம் இது. மிதுன ராசிக்காரர்கள் எதையும் மிக தெளிவாக பேசக்கூடியவர்கள். ஆனால் உறவுகளிடம் மட்டும் எங்கே அவர்கள் வருத்தப்படுவார்களோ என்று உண்மையை மறைப்பீர்கள்.
மார்ச் 29ற்கு பிறகு உங்கள் துணையுடன் இருந்த அந்த புரிதலில்லாத பிரச்சனைகள், ஈகோ மோதல்கள் எல்லாம் மறைந்து ஒரு அந்யோன்யம் பிறக்கும். உங்கள் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் ஆதங்கப்பட்ட காலம் முடிந்தது. மார்ச் 29ற்கு பிறகு உங்கள் துணை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பக்க பலமாக மாறப்போகிறார். பிள்ளைகளின் படிப்பு அல்லது வேலை விஷயத்தில் இருந்த கவலைகள் நீங்கும். உங்கள் பிள்ளைகளால உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய கௌரவம் கிடைக்கப் போகுது. ஆரோக்கியத்தை பற்றி பேச வேண்டும் என்றால், மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் ஏதோ ஒரு இனம் புரியாத உடல் உபாதைகள் இருந்திருக்கலாம். குறிப்பாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது கை கால் வலி உங்களை வாட்டி எடுத்திருக்கலாம். மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைந்து களைத்து போயிருப்பீர்கள். மருந்து மாத்திரைகளே உங்கள் உணவாக மாறியிருக்கும். ஆனால் அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு உங்கள் மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் குறைந்தாலே பாதி வியாதிகள் குணமாகிவிடும். மார்ச் 29ற்கு பிறகு ஒரு புதுவிதமான உற்சாகம் உங்கள் உடலில் பாயும். நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீர்கள். மீண்டும் பழையபடி அந்த பொலிவான தோற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். மிதுன ராசி பெண்கள் மிகவும் சாதுரியமானவர்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக எத்தனையோ தியாகங்களை செய்திருப்பீர்கள். ஆனால் அந்த தியாகங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் போயிருக்கலாம். உங்கள் மாமியார் வீட்டிலோ அல்லது பிறந்த வீட்டிலோ உங்களை ஒரு வேலையாளாக மட்டுமே பார்த்திருக்கலாம். உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்திருப்பார்கள். ஆனால் மார்ச் 29ற்கு பிறகு உங்கள் நிலை மாறும். அந்த புதிய நபர் உங்கள் தனிப்பட்ட திறமைகளை உலகிற்கு அடையாளம் காட்டுவார். நீங்கள் வீட்டிலிருந்தே ஒரு தொழில் தொடங்கவோ அல்லது ஒரு பெரிய சாதனையை செய்யவோ ஒரு வழி பிறக்கும். உங்கள் சமூக அந்தஸ்து உயரும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். உங்கள் கையில் சொந்தமாக பணம் சேரும் யோகம் வந்துவிட்டது. இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்தி. படித்து முடித்துவிட்டு வேலை தேடி களைத்து போனவர்களுக்கு இந்த மார்ச் 29ற்கு பிறகு ஒரு ஐடி நிறுவனம் அல்லது மீடியா துறையில வேலை கிடைக்கப் போகிறது. நீங்கள் இத்தனை நாளாப்பட்ட கஷ்டத்திற்கு ஒரு கை நிறைய சம்பளம் கிடைக்கும் வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். காதலில் தோல்வியுற்றவர்களுக்கு அல்லது திருமண தடையால் வருத்தப்படுபவர்களுக்கு மார்ச் 29ற்கு பிறகு ஒரு பொருத்தமான வரன் தேடி வரும். உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையப் போகிறது. உங்கள் அறிவுத்திறனுக்கு ஏற்ற துணையை நீங்கள் அடைவீர்கள். இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று தெரிந்தால் உங்கள் வளர்ச்சியை தடுக்க ஒரு கூட்டம் தயாராக இருக்கும். உங்கள் கண்முன்னே இனிமையாக பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால் குழி பறிக்கும் அந்த நயவஞ்சகர்களிடம் இருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். மார்ச் 29ற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய வாய்ப்பை பற்றி யாரிடமும் முன்கூட்டியே தம்பட்டம் அடிக்காதீர்கள். காரியம் கைக்கு வரும் வரை அமைதியாக இருங்கள். மேளனம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்கள் மிகப்பெரிய ஆயுதம். உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். உங்கள் வெற்றியை பார்த்து இந்த உலகம் வியக்கட்டும். அதுவரை உங்கள் உழைப்பு சத்தமில்லாமல் இருக்கட்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே நமக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு சின்ன எண்ணம் இருக்கும். இதுவே சில நேரங்களில் வாய்ப்புகளை தள்ளி போடலாம். இந்த மார்ச் 29ற்கு பிறகு உங்களை தேடி வரும் அந்த நபர் சொல்லும் விஷயங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு சாதாரணமானதாக தோன்றலாம். ஆனால் உங்கள் அறிவை தாண்டி அந்த விஷயத்துல ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கும். பிடிவாதத்தை கைவிட்டு அவர் சொல்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எப்போதும் தர்க்கம் லாஜிக் மட்டும் பார்க்காமல் உங்கள் உள்ளுணர்வை கொஞ்சம் கேளுங்கள். புதன் பலம் பெறுவதால் உங்கள் புத்தி கூர்மை இப்போது உங்களுக்கு கோடி பணத்தை கொண்டு வரும். ஆன்மீக ரீதியாக நீங்கள் சில விஷயங்களை செய்வது நல்லது. மார்ச் 29ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டின் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கவும். உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்கு உகந்த கடவுளான மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகவும் சிறந்தது. முடிந்தால் ஒரு மாணவருக்கு படிப்புச் செலவு செய்யவோ அல்லது பச்சை நிற ஆடைகளை தானமாகவோ கொடுங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள தடைகளை உடைக்கும். உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிலைத்திருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் சில மாற்றங்கள் நிகழலாம். உங்களை பயன்படுத்திக் கொண்டவர்கள் விலகிச் செல்வார்கள். ஆனால் உண்மையான பாசம் கொண்டவர்கள் உங்களை நோக்கி வருவார்கள். அந்த புதிய நபர் ஒருவேளை ஒரு தகவலுக்காக மட்டும் உங்களை சந்திப்பார். ஆனால் அந்த ஒரு தகவல் உங்கள் தலைவிதியையே மாற்றும். மிதுன ராசிக்காரர்கள் தகவல் தொடர்பில் கம்யூனிகேஷன் சிறந்தவர்கள் என்பதால் அந்த நபர் மூலம் வரும் ஒரு போன் கால் அல்லது மெயில் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடும். பொருளாதார விஷயத்தில் நீங்கள் இன்னும் ஒரு படி மேலே செல்லப் போகிறீர்கள். இதற்கு முன்னால் நீங்கள் செய்த சிறு சிறு சேமிப்புகள் கூட இப்போது உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். மார்ச் 29ற்கு பிறகு ஒரு புதிய மின்னணு சாதனங்கள், கேட்ஜெட்ஸ் அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்கிறது. பல நாட்களாக லேப்டாப் அல்லது மொபைல் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அது நிறைவேறும் காலம் இது. அதேபோல் பழைய கடன்களை அடைப்பதற்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. கடன் இல்லாத மனிதன்தான் உண்மையான அரசன். அந்த அரச பதவியை நீங்கள் அடையப் போகிறீர்கள்.
உங்களுடைய திறமைகள் பல நேரங்களில் மறைக்கப்பட்டே இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்கள் திறமைக்கு உலகமே கைத்தட்டும். நீங்கள் ஒரு எழுத்தாளராகவோ ஆசிரியராகவோ அல்லது ஒரு சிறந்த விற்பனையாளராகவோ சேல்ஸ்மேன் இருந்தால் மார்ச் 29ற்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய மேடை அமையப் போகிறது. அந்த புதிய நபர் உங்கள் திறமையை பாராட்டி ஒரு பெரிய வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவார். இதன் மூலம் நீங்கள் புகழின் உச்சிக்கு செல்வீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பயணம் செய்வது பிடிக்கும். மார்ச் 29ற்கு பிறகு ஒரு நீண்ட தூர பயணம் அல்லது ஆன்மீக பயணம் உங்களுக்கு கைகூடும். உறவினர்கள் அனைவரும் வியக்கும்படி உங்கள் வாழ்க்கை அமையப் போகிறது. இத்தனை நாள் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், அடடா இவன் இவ்வளவு முன்னேறிவிட்டானே என்று ஆச்சரியப்படும் நிலை வரும். அதையெல்லாம் பார்த்து நீங்கள் கர்வம் கொள்ள வேண்டாம். எப்போதும் போல நிதானமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் தொடங்கப் போகிறது. அந்த அத்தியாயத்தில் நீங்களே ராஜா. உங்கள் சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அந்த புதிய நபர் வரும்பொழுது உங்கள் வாழ்வின் இருள் விலகி மகிழ்ச்சி என்னும் ஒளி வெள்ளம் பாயப்போகிறது. மார்ச் 29ஆம் தேதியை ஒரு திருவிழாவாக கொண்டாடுங்கள். உங்கள் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். இதுவரை நீங்கள் இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமாக திரும்ப கிடைக்கப் போகிறது. கவலைகளை தூக்கி எறியுங்கள். இனி உங்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாது. சிம்மாசனம் உங்களுக்குத்தான். நீங்கள் ஒரு வெற்றியாளராக இந்த உலகத்தை ஆளப் போகிறீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள். நன்மைகள் மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன்.